மாதுளை பழத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதுளை பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. மாதுளை பழத்தில் வைட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின்னோட பாதுகாப்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. கை கால் எலும்புகளோட நலனை பாதுகாக்கிற வேலையும் செய்யுதுங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. அதனால் நமக்கு இரத்த சோகை நோய் வரவிடாமல் தடுக்குதுங்க. இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுற வேலையும் செய்யுதுங்க. அதாவது ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற வேலையை செய்யுதுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வரவிடாமல் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மலச்சிக்கலும் வரவிடாமல் தடுக்குதுங்க. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சிக்கான வைட்டமின்கள் அதிகமாக இருக்குங்க. அதனால் முடி கொட்டுறதை தடுத்து முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக சைனிங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த பழத்தை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டு வர்றப்ப மார்பக புற்றுநோய் வரவிடாமல் தடுக்குதுங்க. ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குங்க. அவங்க இந்த பழத்தை 30 நாள் அளவுக்கு டெய்லியும் ஜூஸ் போட்டு சாப்பிட்றப்ப மாதவிடாய் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருங்க. ஜூஸ் போடுறப்ப சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்து சாப்பிடணுங்க. மாதுளை பழத்தை நம்ம சாப்பிட்றப்ப உள்ளே இருக்கிற விதைகளை நல்லா கடித்து சாப்பிடணுங்க. இந்த விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஏற்படுற காயம், தழும்பு இதெல்லாத்தையும் சீக்கிரம் குணமாக்குற வேலையை செய்யுதுங்க. மாதுளை பழம் வந்து நம்மளோட இதயத்துக்கும் மூளைக்கும் அதிக சக்தியை கொடுக்குதுங்க. நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. மாரடைப்பு, நெஞ்சு எரிச்சல், இரத்த கொதிப்பு, அல்சர், முடக்குவாதம், அஜீரணம் இதை எல்லாத்தையும் குணப்படுத்துகிற தன்மை இந்த பழத்துக்கு அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே முடி நரைக்குங்க. அந்த மாதிரி நரை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதுளை பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க, கொஞ்சமாக அளவோடு சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்றத விட பழமாகவே கடித்து சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வர்றப்ப நம்மளோட இதயம், குடல், தோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கும் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.